உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இட்லி கடை படம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே அப்படியே தத்ரூபமாக நல்லா எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இருக்காங்க தனுஷ் சார் நல்லா எடுத்திருக்காரு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருக்கு? சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, அழுக வந்துடுச்சு. அப்பா சென்டிமெண்ட் தான். உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா நீங்கள் அந்த எமோஷன் மூமெண்ட்டில்? நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான்றது இந்த சீன் பார்த்து நம்மளால் உணர முடியுது. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடுச்சு. ராஜ்கிரண் சார் நல்ல நடிப்பு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்படியே வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே நல்லா வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நித்யா மேனன் அண்ட் தனுஷ் இவங்களை வந்து திருச்சுற்றம்பலத்தில் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த வாட்டி செகண்ட் டைம் பேரப் பண்ணியிருக்காங்க. அந்த காம்போ எப்படி இருக்கு? ரெண்டு பேரோட பேருமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்கமிங் தனுஷோட சார் நல்ல ஆக்டிங். இட்லி கடை படம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷ்னாலே என்றைக்குமே ஒரு தனி இது. அதில் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். டைரக்ஷன்லேயும் கலக்கியிருக்காரு. ராஜ்கிரண் சார் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. தனுஷ் சாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே டோட்டல் வேரியன்ட், செகண்ட் ஆஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருமே நல்லா கனெக்ட் ஆகிருக்கு படத்தில். தனுஷ் சாரும் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. படம் உண்மையிலே ஆசம் விஎன்ஜி. பார்த்திபன் சார் அருமை. பார்த்திபன் சாரோட அந்த நக்கல் நையாண்டி அந்த ஆக்டிங்கு அவரும் பார்த்திபன் சாரும் நல்லா பண்ணியிருக்கார். ராஜ்கிரண் சார் கேரக்டராக வாழ்ந்திருக்கார். ராஜ்கிரண் சாருக்கு கட்டாயம் ஒரு அவார்ட் வெயிட்டிங். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் வில்லனா ஆல்ரெடி தலையோடய பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அந்த படம் பேர் மறந்துட்டேன். உன்னே இருந்தால் படத்தில் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சாருக்கு நல்லா கேப்சர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ எக்ஸாக்ட்லி நல்லா இருக்குது. நல்ல பேர் அது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே. ஸோ நல்ல ஜெல்லாக இருக்காங்க. ரொம்ப அந்த லவ்வை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் காமிச்சிருக்காங்க. லவ்ன்றது கிராமத்து சைட்லலாம் எப்படி மாமா அந்த மாதிரி வேரியண்ட்டோட ரொம்ப நல்லா டீசெண்டாக லவ்வை காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவரால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தனுஷ் சார் டைரக்ஷன் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. இஸ் அ சகலகலா வல்லவன், நோ டவுட். 10 out of 10 for sure. ரொம்ப நிறைய சீனில் என்ன அறியாமையே கண்ணில் இதாகிடுச்சு. நானும் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். ஆசம். சூப்பராக இருந்துச்சு. தனுஷ்காக பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சு. ஃபீல் குட் மூவினா சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். வச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. சிரிக்கிறதும் இருந்துச்சு. நல்ல கருத்து. நிறைய பேருக்கு ஃபாதர் சென்டிமெண்ட் செட் ஆச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? எனக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் கோவப்படுவாங்களா, அதோட இது கனெக்ட் ஆச்சு. கொஞ்சம் கோவத்தை குறைச்சா எல்லாருமே நல்லாயிருக்கும். அதான் நல்லா இருந்துச்சு. நித்யா மேனன் எல்லாரும் கேஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே திருச்சுற்றம்பலத்தில் இந்த பேரப் பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் டைம் பேரப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு கெமிஸ்ட்ரிலாம்? சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். பட் இது இன்னும் சூப்பராக ஹோல்சமாக இருந்துச்சு. ஹோல்சம் ஃபிலிம். அவர் ஆக்சுவலி அவர் தான் அப்பா. ஒரு மாதிரி டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிச்சிருந்தார். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சேம் தான், நல்லா இருந்துச்சு. மியூசிக்கை பற்றி ஜிவி சொல்லவே வேணாம். சோல்ஃபுல் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஐயோ சொல்ல கேளுங்க. அப்பு சொல்ல. அப்பு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிச்சு? நிறைய பிடிச்சிச்சு. அந்த என்ன கற்றுக்கிட்டீங்க? படத்தில் எடுத்த உடனே அவனே புதுசாக அவனே யோசி அதை செஞ்சிட்டான். கடையை இட்லி கடையை. படம் நல்லா இருந்து மேடம். சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. மட்டும் அமைதியாக இருக்கிறது நல்லது இல்லையா? எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, எல்லாம் இல்லைனாலும் சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம வாழ்ந்த ஊருக்கே பழைய இடத்துக்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் போல். நல்லா இருக்கு படம். அது ஆல்வேஸ் அல்டிமேட்டில். ஆமாம், அவர் படத்தில் இதுதான் பெஸ்ட்டு. படம் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் டேக்கு அந்த படம் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் இந்தியாவிலேருந்து அப்ராட் போகிறதுக்காக எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்ட் அலோனாக ஒருத்தர் திரும்பி நம்ம கிராமத்துக்கே நம்ம இருக்கிற பிஸ்னஸை நம்ம கவனிப்போம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயந்தான் அது.
ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருந்தது படத்தோட கான்செப்ட் வந்து. ஸோ படம் உண்மையிலே சூப்பராக தான் இருந்தது. 10க்கு வந்து 8 கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபீல் குட் மூவி தான். உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஹைப் பயங்கரமாக இருந்தது இன்டர்வல் வரைக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிளெயினாக தான் போச்சு படம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. தனுஷோட டைரக்ஷனில் இது 4th ஃபிலிம். ஏற்கனவே அவர் 3 படம் எடுத்திருக்காரு. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்குறீங்க? எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் இந்த படம் வந்து உண்மையாலே நல்லா தான் இருந்தது. ஸோ வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறப்போ இந்த மெய்யழகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட அந்த கான்செப்டோடு நம்ம இதையும் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த படம். ஏற்கனவே நித்யா மேனன், தனுஷ் இவங்க 2 பேரும் திருச்சிற்றம்பலம் அந்த படத்தில் காம்போவாக பார்த்துருப்போம். இப்போ ரீபேர் பண்ணியிருக்காங்க. அந்த பேரப் எப்படி? இல்லை, அந்த மூவியை விட இது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது. அருண் விஜய் வந்து அந்த வில்லன் கேரக்டர் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக காமிச்சிருக்காங்க அவரை. அது ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு அவருக்கு. பார்த்திபன் சார் வந்து அது சீன் வந்து சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். உண்மையாலே அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோலை வந்து. அந்த ஹார்ட் வந்து டச்சிங்காக இருக்குது அவர் பண்ணுறது. ராஜ்கிரண் சார் அவர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து அவர் காமிச்சிருக்கலாம் படத்தில். ஏன்னா அவர் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சென்டிமெண்டலாக தான் இருந்தது. அவரோட வாய்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்கலாம் படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இருந்தது, செகண்ட் ஹாஃபில் கம்மியாக இருந்தது. ஆனால் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாக காமிச்சிருக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு சிட்டி பசங்க கண்டிப்பாக படம் பார்க்கணும். எனக்கு வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாமே தெரியும். ஆனால் நான் அப்போ எங்கள் டைமில் நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் என் பொண்ணுக்கு அதை பார்த்தது கூட கிடையாது என் பொண்ணு. ஸோ அதை படத்தில் அதை காட்டும்போது அது என்னன்ட்டு அவள் கேட்குறா, என்னம்மா இதில் போட்டு உட்காந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு. இன்னொன்று வந்து இந்த ஃப்ளாட் சிஸ்டம், அப்பார்ட் சிஸ்டம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பெல் ரிங் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம். பக்கத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படியே சவுண்டு வந்தாலும் நம்ம அதை போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ஏன் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, ஊருனா அப்படி கிடையாதுங்க. பக்கத்தில் ஒரு சண்டைனா அந்த ஊரே திரண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிய வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அடிக்கிறது ஒன்று வந்து தீர்வு கிடையாது. மாற்றி ஃபைட் பண்ணிக்கிறது இல்லை. ஒருத்தர் ஈகோவாக அதிகமாக இன்னொருத்தர் ஈகோ இருந்தால் சண்டை தான் அதிகமாகுன்றதை காட்டினாங்க. அது வந்து 2 பேர் சண்டை ஊர் சண்டை ஆகணுன்ற விஷயத்த புரிய வச்சாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சிட்டி பசங்க பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஊரோட விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்டடீஸ்க்காக பசங்க கிராமத்துலேருந்து இங்கே வருவாங்க. அப்போ வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள வந்து நம்ம பசங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா ஊர்லேருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு மாதிரி நினைப்பாங்க பசங்க. டே என்னடா நீ வந்து நாட்டுப்புறத்து தானடா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து இந்த ஊருக்கு போனால் தான் அதோட மகிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் வந்து ராஜ்கிரன்லாம் நம்ம ஒன்றுமே எப்போவுமே சொல்ல முடியாதுங்க. இந்த வாட்டி ஒரு ரோல் கம்மியாக இருந்தாலும் கடைசி வரையும் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் சொன்ன விஷயங்களை வந்து அவங்க பையன் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அந்த அகிம்சையே வெல்லும்ன்ற அந்த வார்த்தையை வந்து லாஸ்ட் வரையும் காட்டிகிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பசங்களுக்குமே அடிச்சிக்கிறாங்க ஸ்கூல்லலாம் பார்த்தா, நீ அடி நான் அடி வாடா போகலாம் அப்படி சொல்லி எழுதிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி வந்து ஒரு தீர்வு கிடையாதுன்றத இந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க. அது பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குங்க. சின்ன பசங்க நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்க பெருசாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைடா லைஃபு, பணம்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. நம்ம கொஞ்சமாக பணம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலான்றதை காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. இப்போ எனக்கு என் பொண்ணுக்கெல்லாமே ஊருக்கு போகணும், அம்மா இதெல்லாம் இருக்குமா அப்படிலாம் இருக்குமா அப்படின்றத ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம அப்பா வந்து நம்மளை எப்படிலாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. 2 அப்பா கேரக்டர் காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வெளியூரில், ஒருத்தர் நம்ம ஊரில் காட்டுறாங்க. ஸோ 2 அப்பாலையுமே எப்படி கொண்டு போன பிள்ளைங்கன்றத அந்த கடைசி சீனில் உணர்த்துது இல்லையா. கடைசியுமே அவர் வந்து சத்யராஜ் வந்து அருணை வந்து அடித்ததுக்கப்புறமா தான் அவன் சாரின்ற விஷயத்த கேட்குறதுக்கே அவ்வளோ தயக்கமாக இருக்குது. அது உண்மை. பசங்க அப்படி இருக்காங்க. நல்லா இருந்தது. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பிள்ளைக்காக நினைக்கிறாரு. பட் ஆனால் பிள்ளைக்காக அவர் பண்ண வேண்டியதை அவர் பண்ணலை இல்லையா. அதை காட்டியிருக்காங்க படத்தில். கடைசி சீனில் காட்டியிருக்காங்க. அவர் சாரி கேட்டதுக்கப்புறமா தான் அதை உணர்றாரு. ஸோ அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நம்ம வீட்லேயும் இருக்குது, நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே, அப்பா அம்மாக்குள்ளே இருக்குது. ஆனால் ஈகோன்றது ஒரு தீர்வு கிடையாது. ஒருத்தர் பக்கம் விட்டு கொடுத்து போகும்போது இன்னொரு பக்கம் தானாக வந்து சரியாகிறது அதில் தெரியுது. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் மிக்சடான ரிவ்யூவாக தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீட்பேக் இருக்குது? எனக்கு நெகட்டிவ்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்க கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியாக வந்து எல்லாரும் தன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும். அப்பாவை வந்து துச்சமாக நினைக்கிறாங்க. அம்மாவை வந்து அம்மா செய்கிற தியாகம்லாம் வந்து யாருக்கும் இந்த காலத்தில் தெரியறது கிடையாது. அப்போல்லாம் வந்து மதர் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் இருக்காங்க. 2மே பண்ணுறாங்க பேலன்ஸ் பண்ணி. அப்போ வந்து அம்மா தானே அப்பா தானே பார்த்துக்கலான்றாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது.
படிப்பை தாண்டி வெளியூர் போனாலும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற விஷயம் வந்து பசங்களுக்கு வரணும். இந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஓல்ட் ஏஜ் வந்து அது ஹோம்ஸ் வந்து அதிகமாக ஆகாது. அப்பா அம்மா அப்படி சேர்த்து நம்மளே எடுத்துகிட்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டு வளர்த்துருக்கலாமே, ஆனால் அப்படி அப்பா அம்மா பண்ணலை இல்லையா. ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியும். இப்போ நிறைய அப்பா அம்மா விட்டுட்டு ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பா அம்மா நம்மளே பார்த்துருந்துருக்கணும், விட்டுட்டோமே அப்படின்ற விஷயம்.